மயிலு வேலை செய்வாங்கல்ல ஒரு வீட்டுல, அந்த வீட்டோட ஓனரும் மீனாவும் ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா அவங்க கிட்ட மயிலக்கா எப்படி வேலை செய்யறாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வசதியா இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லேடி மீனா கிட்ட, மீனா நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, மயில் மாசமா இருக்காங்களா, அவங்க நடவடிக்கையை வச்சுதான் நான் கேக்குறேன் மீனா அப்படின்னு சொன்னதும், அவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க. இல்ல சொல்லல மீனா, உங்க வீட்ல எல்லாம் சொல்லிருப்பாங்க தானே மீனா, உங்க மாமா கிட்ட சொல்லிட்டாங்களா, ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிரும்ல மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லங்க அவங்க வீட்டுல சொல்லல, யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. அது சரி மீனா, ஆனா எவ்வளவு நாளைக்கு தான் இதை மறைக்க முடியும், சொல்லிடுறது தானே நல்லது. அது எப்படி மீனா ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு சொன்ன, அப்புறம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லக்கா என்னதான் சண்டைனாலும் ஒரே வீட்டுல தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. எவ்வளவு நாளா மீனா அந்த சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 4-5 மாசமா போய்கிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்லக்கா, மயிலக்காவோட அம்மா அப்பா கல்யாணம் பேசும்போது கொஞ்சம் கூட்டி குறைச்சு சொல்லிட்டாங்க. இது 2வது அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும்போது வார்த்தை கொஞ்சம் தடிச்சு போய் பெரிய சண்டையாயிடுச்சு. அது போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்துன்னு போனதுனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு தான்க்கா நினைக்கிறேன். நான் நினைக்கிறது சரிதானக்கா, மயிலக்காவுக்காக இல்லைன்னாலுமே அவங்க வயிற்றுல வர்ற குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்ல, அதுக்காகவாவது அவங்க ஒன்று சேரணும்னு நான் நினைக்கிறேன்க்கா, சரிதானே அப்படின்னு சொல்லி அந்த லேடி கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுல ராஜி, கதிர், அவங்க அம்மாச்சி எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கோமதியும் அங்க இருப்பாங்க. கோமதியும் பாண்டியனும் பேசாம இருக்கிறதுனால அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க கோமதியோட அம்மா. நான் உங்க 2 பேரை தான் எல்லார்கிட்டையும் எடுத்துக்காட்டா சொல்வேன், ஏன் என் மகன்கிட்டயே வாழ்ந்தா என் மக மாதிரியும் என் மருமகை மாதிரியும் தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவேன். இங்க வந்து பார்த்தாவில தெரியுது எப்படி சண்டையா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. கதிர் என்ன சொல்வார்னா, கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அம்மாச்சி, எல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி வரையிலும் அப்படித்தான் நீங்க நினைச்ச மாதிரி தான் இருந்தாங்க, எங்க 2 பேரோட கல்யாண விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவும் அப்பாவும் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்டு, அம்மா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல, எத்தனை வருஷத்துக்கு இப்படியே பேசாம இருப்ப அப்படின்னு கதிர் கூப்பிட்டு கேட்பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பேச மாட்டேன்டா, இப்படி தாண்டா இருப்பேன், கோமதி இல்லாம இந்த பாண்டியன் இல்ல அப்படிங்கறத அவருக்கு உணர்த்தணும். என்ன சொல்றியே, ஏன் உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவர் கொஞ்சம் பொறுமையா போக வேண்டியதானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல மீனா அங்க வருவாங்க. வாசல்ல உட்காந்து கோமதியோட அம்மா, அரசி எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மீனா அங்க வருவாங்க. மீனாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது கோமதியோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தான் மூத்த மருமகளாச்சே, ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்தீங்கன்னா என் மகளும் மருமகனும் ஒன்று சேர்ந்துருவாங்க, குழந்தைய கொஞ்சிற சாக்கில் எல்லாரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி அப்பத்தா, மயிலக்கா இருக்கும்போது நான் எப்படி மூத்த மருமகளாகும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. மயிலுங்கிற பேரை கேட்ட உடனே கோமதிக்கு ரொம்ப கோவம் வரும். அவ பேச்செல்லாம் இங்கே எடுக்காத, உனக்கு நான் போய் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. அரசியும், அண்ணி அவங்கள பற்றி இனிமே பேசாதீங்க, அவங்கள பற்றி பேசினாலே எனக்கு ஜெயிலுக்கு போனது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அரசி இனிமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கிச்சனுக்குள்ளே போவாங்க. மீனா கிட்ட கோமதி, அவ என்னென்ன நாடகம் ஆடுனா, குழந்தை உண்டாயிருச்சு, நீ எவ்வளவு பொய் சொன்னா, எப்படியெல்லாம் நாடகம் ஆடுனா, இப்படியெல்லாம் அடி ஒருத்தி இருக்க முடியும், பொம்பளையா இவெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீனா வாயில உண்டாயிருக்கிற விஷயத்த சொல்லணும்னு தான் வாயில வரும். இல்ல வேண்டாம், நம்ம கொஞ்சம் பொறுமையாவே சொல்லலாம், மயிலக்காவை விட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட, அத்தை நாளைக்கு அம்மன் கோயில் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏண்டி என்ன விஷயம், இங்கேயே சொல்லேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன விஷயம் மீனா, நாளைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்காக வாங்க அத்தை, இங்கே வச்சு பேச முடியாது, கொஞ்ச நேரம் வாங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்பாங்க. சரிடி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு மயிலை கோயிலுக்கு வரவழைச்சு கோமதி கிட்ட அந்த விஷயத்த சொல்ல வைப்பாங்க. டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா கோமதி நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் கிட்ட பேசுறதுக்காக அந்த கான்ட்ராக்டர் வந்திருப்பாரு. வேலையெல்லாம் முடிச்சாச்சா தம்பின்னு கேட்பாரு. செந்திலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிற பியூன் தான், அதெல்லாம் சார் எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி, உங்க மாமனார்கிட்ட பேசுறதுக்கு அவரும் அப்படிதான் சொன்னாரு, முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாரு. சரி உள்ள போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூனு செந்தில் கிட்ட சொல்வாரு. செந்தில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு உள்ள போவாரு.
பியூனும் சேர்ந்தே போவார். அந்த ஆஃபீஸர் எல்லாம் பேசியாச்சா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செந்தில்கிட்ட கேட்பாரு. செந்திலுக்கு பயமாக இருக்கும். அது அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே அந்த பியூனே எல்லாமே சரியாக இருக்குது சார் சரி பார்த்துட்டாங்க, எல்லாமே பேசியாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பியூனே சொல்வார். அந்த ஆஃபீஸரும் சைன் போட்டு கொடுத்துருவாரு. வெளியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் ஆனது சொன்னதும் அந்த கான்ட்ராக்டர் பணத்தை டேபிள் மேலே வைப்பார். இவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது. மீனா மயிலக்காவை பற்றி அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட நேரடியா விஷயத்த சொல்லாம பட்டும் படாமையும் கல்யாணம் பேசும்போது கொஞ்சம் கூட்டி குறைச்சு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தெரிய வரும்போது வார்த்தை கொஞ்சம் தடிப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம், நேரடியா சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா எப்படி மறைமுகமா யாரை பத்தியும் தப்பா நினைக்காம யாருக்கும் துன்பம் வராம சொல்றது அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாங்க.